ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம்னே சொல்லலாங்க. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அமைதியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த இடம் இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதம் வில்லேஜ் ரெசார்ட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். உள்ளே வந்து என்ட்ரு ஆயாயிடுச்சு. இப்போ பைக்கில் வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க. பைக் பார்க்கிங்கில் போயிட்டு பைக்கை வந்து நிறுத்திட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த இடத்த வந்து நான் ஏன் பூலோகத்தின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில் வாழ்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக போயிட்டு அவசரமாக வந்துக்கிட்டு நம்மளால் வந்து ஒன்றுமே என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லாமே அடுக்குமாடி கட்டடங்களாக ஆகிடுச்சு. நிறைய வாகனங்கள், அதனால் வந்து நிறைய பொல்யூஷன். இதுக்கு இடையில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அது எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் ரெசார்ட்டுக்கு வரலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ரெசார்ட் வந்து எதுக்கு புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக் முறையில் வந்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த டைல்ஸுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்காதுங்க. நம்ம கோவிலுங்களுக்கெலாம் போனோம்னா பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பேருமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளம்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுதம் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பேருமே வந்து தமிழ் சார்ந்த ஒரு பேராகவே இருந்தது. இந்த மருதம் அப்படின்ற பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, குழந்தையாக இருக்கும்போது, அதாவது ஸ்கூல் படிப்பு நம்ம படிச்சுட்ருப்போம் பார்த்திங்களா, அப்போ தமிழில் வந்து இந்த பேர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதை படிச்சுட்டு தான் வந்திருப்போம், படிக்காமல் வந்திருக்கவே மாட்டோம். நான் அதை வந்து நினைவுபடுத்துகிறேங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் வந்து தங்கள் வாழ்ந்த நிலத்தை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை வந்து பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து மணல் சார்ந்த வறண்ட பகுதியுங்க. இதில் மருதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வில்லேஜ் ரெசார்ட் வந்து இருந்ததுங்க. இது சுற்றி பார்த்திங்கன்னா வயல், அதில் வந்து பெரிய கிணறு, பம்பு செட்டு, இது எல்லாமே இருந்தது. நான் இதை வந்து காமிக்கிறேன். இது வந்து நம்ம என்ட்ரா ஆனோம்னா அங்கே இருக்கிற பிளேஸை தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் இருந்ததுங்க. அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த நில வாசலில் வந்து நம்ம மாலை மாதிரி போடுவோம் பார்த்திங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெல்லால் ஆனதை வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. உள்ளே வந்து ஒரு நடராஜ சிலை மாதிரி ஒன்று வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ உயிரோட்டமும் இருந்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இது வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிராமத்து பகுதியில் வாழ்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை வந்து அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எனவே அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். ஆனால் அதனால் அந்த நெல் வாசனை, அந்த வயலோட பச்சை வாசனை, அந்த தண்ணியோட ஓசை, இதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வளர்க்கணுன்ட்டுமே ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணுமே அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால வந்து இங்கே நம்ம வந்து ஒரு நாள் வந்து தங்கி இருந்துட்டு போகலாம், நம்ம இப்போ இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ரெசார்ட்டை வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன நடந்தது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க. இப்போ நம்ம இது வந்து ரிசப்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது யூஸ் பண்ண அந்த செம்பு பாத்திரங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பானை,
இட்லி பானை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பித்தளையில் தான் ஹெவி வெயிட்டோடு இருக்கும். அந்த மாதிரியான பானைகள்லாம் தான் இங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்டுங்க. இந்த செஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவமாகவே சிலையாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. சிப்பாய்னா சிப்பாய் மாதிரி, மந்திரி, ராஜா, ராணி இந்த மாதிரியான உருவங்களாகவே வச்சுருந்தாங்க. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த செஸ் போர்டு இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான பெயிண்டிங்ஸுங்க. இந்த பெயிண்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவ்வளோ நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகாக இருந்தது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மகிழ் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்தது. ஆனால் வந்து அப்போது ஓப்பனில் இல்லைங்க. அது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்தது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு வீடுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைப்பில் தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்கங்க. இங்கே இருக்கிற பொருட்களும் சரி, ஒவ்வொன்றுமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருட்களுமே இவங்க தேடி வாங்கி இதை வந்து இங்கே அழகாக வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்கங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நடக்கிறதுக்குமே அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருந்தது. வெளியே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனிஷாக இருந்தது. ஒரு மாதிரி உள்ளே என்ட்ரானவுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபோடே இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஓலைக்கொட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்க. இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. இங்கே வந்து போனவுடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. பல்லாங்குழி, கேரம் போர்டு, பரமபதம், இந்த மாதிரியான நிறையா வந்து கேம்ஸ் இருந்தது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்க்கால் குதிரைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த குதிரையை வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செய்த பெயிண்டிங்ஸ் வந்து கையாலே வரைஞ்ச பெயிண்டிங்ஸால் செஞ்ச குதிரை தாங்க அது. இந்த குதிரை நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த குதிரை வந்து இதுதான். இது எல்லாமே கையால் வந்து வரையப்பட்ட குதிரைங்க. ரொம்ப பழமையான குதிரை. மித்துக்குட்டிக்கு வந்து பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அவரும் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே வந்து செக்இன் பண்ண போகிறோங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ரூமு. 106 தான் நம்மளுடைய ரூமுங்க. உள்ளே வந்து ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் செட்டப்பாக இருக்குது. ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து நான் ரூமை வந்து சுற்றி காமிக்கிறேன். ரூமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் இருந்தது, வாட்டர் பாட்டிலு, டீ காஃபி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பவுடர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் வில்லேஜ் செட்டப் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து வெளியே தான் வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு வசதியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ரூம்ஸ் இருந்தது. அந்த மேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்காலம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த காலத்தில் போர்வை மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கிளாத்லேயே வந்து மேட் எல்லாமே இருந்தது. இங்கே ஒரு பெரிய வார்ட்ரோப் இருந்ததுங்க. வார்ட்ரோப்புமே வந்து வுட்டால் செஞ்ச வார்ட்ரோப் தான் இருந்தது. அதோட ஹேண்ட்லிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரூமில் வந்து டிவி கொடுத்துருந்தாங்கங்க. ஏசியுமே இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து சீலிங் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் அது ஓடு மாதிரி தெரியல, உடன் சீலிங் மாதிரி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டுகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, மரத்தாலான பொருட்கள் எல்லாமே, மரத்தாலான கண்ணாடி, மரத்தாலான சேரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த பழைய வீட்டுக்குள்ளே நம்ம பழைய காலத்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. கலருமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ரூம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. வெட் ஏரியா தனியாக, ட்ரை ஏரியா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டவல் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு, பாடி லோஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஷவர் கேப்பு, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க. மித்துக்குட்டி வந்து ரூமில் செக்இன் பண்ண உடனே வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதனால் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். நான் வந்து சொன்னேன் பார்த்திங்களா, நம்ம நினச்சி போனது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மித்ரன் மட்டும் தான் இருப்பார். மித்ரனோட அப்பா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாருங்க. ஏன்னா வந்து
நாங்கள் வந்து லீவ் எல்லாமே ப்ராப்பராக வந்து வாங்கிட்டோம். பட் வந்து ஆஃபீஸில் சம் இஷ்யூஸ் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 4 நாளாகவே வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்க வந்து எங்களோட என்ஜாய் பண்ண முடியல. அதனால் மித்ரன் மட்டும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மித்துக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜெல் ஆகிட்டான். உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் பழகிட்டான். அங்கே ஒரு குட்டி பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா, அவங்க கூடவே வந்து சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டு உடனே வந்து அவர் பால்லாம் போட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இங்கே ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி பையனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனும் நடந்ததுங்க. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வாங்க கேக் கட்டிங்க்கு வந்து நீங்களும் வந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. இங்கே அந்த குட்டி பாப்பா வந்து அழகாக பர்த்டே பாய் வந்து கேக் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன் அவர் கையை பிடிச்சிட்ருக்காங்கன்னா கேண்டில் ஏற்றுறதுக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வாங்குறதுக்காண்டி போயிருக்காங்க. ஆனால் குட்டிக்கு வந்து கேக் முன்னாடி வச்சதுனால உடனே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஈகர்லி வெயிட்டிங்கு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு குழந்தைய விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அந்த குட்டி பாப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, மே மந்த் 29 அன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் அன்னைக்கு பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. மித்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்லா குளிச்சுட்டு ரூம்க்கு வந்து போயிட்டாருங்க. நம்மளுடைய ரூம் வந்து இந்த மாதிரி தான். ரூமுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே துணி காய போடுறதுக்குமே ஒரு அழகாக ஒரு உட்டனில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா குளிச்சுட்டு ரூம்குள்ளே போட்டு அந்த ஈரவாசனை அதெல்லாம் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் அதை நம்ம வெளியே போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரூமும் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கும் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்காதுங்க. இந்த ரெசார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா கிராமத்து பகுதிக்குள்ளே நம்ம என்ட்ரானோம்னா இருக்கும் பார்த்திங்களா, இந்த சைடும் வீடு இந்த சைடு வீடு நடுவில் ரோடு இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வந்து நொண்டி ஆடிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய வாசல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கோலங்கள் அரிசி மாவால் வந்து கோலம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே திண்ணைகள் இருக்குங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வழிபோக்கர்களுக்காக வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து திண்ணைகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மோர் தருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது இல்லைங்களா. அது ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றுத்தையுமே நினைவுபடுத்தும் விதமாக இந்த ரெசார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே வந்து மோர் பானை வந்து வெளியே வச்சுருக்காங்கங்க. திண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே திண்ணை வச்சுருக்காங்க. பெரிய திண்ணையாக இருந்ததுன்னா கயத்துக்கட்டிலுமே வந்து நம்மளுக்கு வெளியே போட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோலத்துக்கு அரிசி மாவு கோலத்துக்கு பதிலாகவே வந்து கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. கோலங்கள் ஒவ்வொரு கோலமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க. சுற்றி வந்து நல்லா க்ரீனிஷாகவும் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே என்ட்ரானிங்கனாலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை சுற்றி வந்து ஒரு திண்ணை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு 4-5 ஆட்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு வயசானவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா சிரித்து பேசிட்டு நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டைம் வந்து பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கங்க. அதை வந்து நினைவூட்டும் வகையாக இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதே மாதிரி திண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கங்க. நம்மளுக்கு இங்கே வந்து டைம் பாஸ் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருந்ததுங்க. என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடில் மாதிரி ஒன்று அமைச்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து சின்னதாக சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் குஷன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. மித்துக்குட்டி அதில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாருங்க. ஆலமரத்தை பார்த்தோன்னே நாங்கள் தொங்காமல் விடுவோமா, அதனால் வந்து தொங்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஆலமரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோங்க. இங்கே பக்கத்தில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ளே ஏரியா. இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடலாம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் பால் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பரமபதம் விளையாடுறதுக்கு அழகாக கீழேயே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மித்துக்குட்டி வந்து சூப்பராக பரமபதம் வந்து விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேட்மிண்டன் இருந்தது, டேபிள் டென்னிஸ், ஸ்கேட்டிங் போர்டு, இது எல்லாமே கூட இருந்ததுங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில்காக் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து மித்ரனும் வந்து ஷட்டில்காக் விளையாண்டுட்டு இருந்தான். மித்ரன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஷட்டில்காக் வந்து விளையாடுவார். இங்கே வந்து ஸ்கேட்டிங் போர்டு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்கேட்டிங் போர்டில் வந்து அவர் ட்ரை பண்ணார் நின்றுட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கு வந்து மித்துக்குட்டி தயாராகிட்டாருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்ததுங்க. அந்த பரிசல் மாதிரி அமைப்பில் இருந்தது. அந்த ஊஞ்சல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஃபேமிலியாகவே வந்து இந்த ஒரு ஊஞ்சலில் வந்து உட்காந்துக்கலாம். அவ்வளோ பெருசு. அதில் வந்து மித்துக்குட்டி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாருங்க. இங்கே வந்து டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட்டு இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நொண்டி விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, செஸ் விளையாடுறது, கேரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. இங்கே நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையில் விளையாண்ட விளையாட்டுகள் எல்லாமே நம்ம விளையாடணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் நம்ம விளையாடலாம். இல்லை இப்போது இருக்க மாதிரியான விளையாட்டுகள் நம்ம விளையாடணும்னு நினச்சாலுமே விளையாடலாம். எல்லா ஏஜ்னருக்கும் எல்லா விதமான விளையாட்டுமே இங்கே இருக்குது. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவி மாதிரி கொட்டுற ஆக்டிவிட்டி வந்து ஆன் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடியாகி வந்துட்டோம் நாங்கள். 4 மணிலேருந்து 6 மணி வரையும் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவியிலலாம் அந்த குளித்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பாறைகளை வந்து அடுக்கி வச்சுருந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்ததுங்க. இங்கேயும் மித்ரன் வந்து 4 மணிக்கு வந்து குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். 4 மணிக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பானை செய்கிறதுங்க. இந்த பானை செய்கிறதுக்கு வந்து நம்ம கையாலேயே வந்து அவங்க செய்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்கங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. மித்ரன் வந்து ரொம்ப ஆர்வமாகவே வந்து இந்த பானை செய்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அழகாக ஒரு பானையும் வந்து அவர் கையாலேயே வந்து செஞ்சாருங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த பானையை நம்ம கூடவே வந்து கொடுத்து விட்டுறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி 3 குட்டி குட்டி சின்ன சின்ன பாத்திரம் வந்து நாங்கள் செஞ்சோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானை செய்கிறது மட்டும் இல்லைங்க, பூ கட்டுறது, கூடை பின்னுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு பூ கட்ட தெரியுங்க, அதனால் வந்து நான் கூடை பின்னுறதுக்கு வந்து நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த பிள்ளைங்க பொறுமையாக சொல்லித்தராங்க. இந்த 2 குட்டி பாப்பாங்க தான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. எத்தனை வாட்டி கேட்டாலுமே சகிக்காமல் அழகாக சொல்லித்தராங்க. நானுமே கற்றுக்கிட்டு ஒரு ஹார்ட் வந்து அவங்க சொல்லி கொடுத்து செஞ்சேங்க. இன்னொரு ஹார்ட் வந்து நானே செஞ்சது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. 4 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தள்ளுவண்டி மாதிரி போட்டு போண்டா, ஆனியன் பக்கோடா, டீ, காஃபி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து 4 மணிலேருந்து 7 மணி வரையும் க்ளோஸ் ஆகிடுதுங்க. 7 மணிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான நடன நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இங்கே நடந்தது. தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம நினைப்போம் கரகாட்டம் ஆடுறவங்க, தப்பாட்டம் அடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து படிக்காதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே வந்து டீச்சர்ஸுங்க. ஒவ்வொருத்தருமே வந்து டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொன்றுமே இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த ஆட்டத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. தப்பாட்டம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளம் வந்து தப்பாமல் ஆடுறது தான் வந்து தப்பாட்டம்னு சொல்கிறாங்க. பறையாட்டம்னா பறை என்ற சொல்லுக்கு வந்து சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து அறிவித்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பறையை வந்து தட்டும்போது அந்த பறையோட சவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து 8 கிலோமீட்டருக்கு தொலைவு வரை கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி வந்து அடுக்குமாடி கட்டடங்களோ நிறைய வந்து இடமே ஸ்பேஸே இல்லாத நெருக்கமாக கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. அப்போல்லாம் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். அதனால் அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் வரையும் கேட்குமாங்க. ஏதாவது ஒரு செய்திகளை வந்து சொல்லணும் அப்படின்னும் போது இந்த பறையை வந்து வாசித்து தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க கடத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கரகாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரகம் என்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ப்ளஸ் அகம்னு அர்த்தமாங்க. கார்னா மேகம், அந்த அகம்னா பூமி, இந்த வயல்வெளிகள் இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கங்க. இந்த கரகம் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிக்கு தாங்க. நம்ம சாமி வந்து நம்ம பூமிக்கு வந்து நல்லா மழையை கொடுங்க, மழை இருந்தால் தானே நெல் விளையும், நெல் விளைஞ்சால் தானே மக்கள் எல்லாமே உணவு பஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து கோவில் திருவிழாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரகத்தை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து சாமி வருங்க. அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். அந்த கரகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் இது எல்லாமே இருக்கும். அந்த கரகத்தை அவங்க தலையில் வச்சு ஆடுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த பானை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சொம்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 கிலோ கிட்ட இருக்குங்க. ஏன்னா அது வந்து யாராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் அதை தலையில் வச்சு பார்த்தேன். அவ்வளோ வெயிட்டுமே வச்சு அந்த பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. இந்த கரகத்துக்கு வந்து இந்த கரக சொம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த கரக சொம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பூமியாங்க, பூமி மாதாவாம். அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே வயல்வெளி காடுகளை வந்து குறிக்குமாங்க. மேலே ஒரு பறவை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, அது வானத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக அந்த பறவையை வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த கரகத்துக்குரிய ஒரு அர்த்தம் மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அது கற்றுக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாக்களில் வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோ போட்டுட்டு கரகாட்டம் ஆடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இந்த பிள்ளைங்க ஆடுறாங்க பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸுங்க, கரகாட்டத்துக்கு உரிய ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி தான் வியர் பண்ணிவிட்டு அந்த காலத்துலலாம் வந்து அவங்க கரகாட்டம் ஆடிருக்காங்க. இப்போ நிறைய சினிமாக்கள் இதெல்லாம் வந்ததுனால மக்களும் அந்த மாதிரியான ஆடைகளை விரும்புறதுனால அவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறாங்களே தவிர, இதுதான் வந்து உண்மையான கரகாட்டம். இந்த பிள்ளைங்க ஆடினது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு மணி நேரம் நடந்தது இந்த நிகழ்ச்சி. அந்த 1 மணி நேரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க.
நடன நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய எல்லார் கூடயும் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா நைட் வந்து டின்னருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டின்னர் வந்து எப்படி இருந்ததுன்னா அழகாக ஒரு சின்னதாக இட்லி கடை செட்டப் மாதிரி பண்ணிட்டாங்கங்க வெளியே. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டில் இதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம கட்டிலில் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை சேரில் உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை திண்ணையில் வந்து பாய் விரித்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து செட் பண்ணி தராங்க. நாம் வந்து அங்கே சாப்பிட்டு அந்த வியூ பார்த்திங்கன்னா நைட் வியூ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் அந்த தெப்பக்குளம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து நைட் டின்னரை முடிச்சுட்டு நம்ம ரூம்குள்ளே போகலாம். டின்னர்லாம் முடிச்சுட்டு மித்ரன் கொஞ்ச நேரம் ஷட்டில் கார்க் விளையாண்டு முடிச்சுட்டு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க. நாங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து பானைலாம் செஞ்சோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து எங்கள் ரூமுக்கு வெளியே வந்து திண்ணையில் வச்சுருக்கோம் காயட்டோன்னு சொல்லிட்டு. போயிட்டு படுத்தாச்சுங்க. மணி 10 மணி இருக்கும். அப்போ தான் போய் படுக்க போகணும். காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரையும் வந்து மாட்டுக்கு வந்து பால் கறப்பாங்களாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம், நம்மளும் வந்து பால் கறக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க. மித்திரனால் வந்து எழுந்திரிக்க முடியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணி வரையும் அவர் விளையாண்டதுனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தார். அதனால் நான் மட்டும்தான் வந்தேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேங்க. அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து மாட்டு கொட்டாயில் வந்து பால் கறக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மாடுகள் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா கோழி, வாத்து, ஆடு, ஆட்டுக்குட்டி இது எல்லாமே இருந்தது. காலையில் வந்து எந்திரிச்சிட்டு அந்த கோழி கூவுற சவுண்டு, குருவியோட சவுண்டு, அந்த காற்றோட சவுண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைதியான இடத்துல அவ்வளோ சூப்பராக கேட்டுச்சுங்க. இங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. மாமரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வாத்துகள்லாம் வந்து ஜாலியாக வாக் பண்ணிகிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தேங்க. ஆடு, கோழி, மாடு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க இந்த இடத்துல. அதுக்குன்னு தனித்தனியாக மாட்டுக்கு வந்து அழகாக மாட்டுக்கொட்டை மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோழிகளில் வந்து அடைக்கிறதுக்கு அழகாக ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அதாவது கோழிக்கு வீடு தனியாக, அப்புறமா ஆட்டுக்குட்டிங்களுக்கும் வந்து அழகாக வீடு மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே இதுவே வந்து இந்த ஷெட்டு தாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கோழிகளை அடைக்கிறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிங்க, ஆடுங்க இவங்களெல்லாம் வந்து மேலே வந்து அழகாக பராமரிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஊஞ்சலில் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளை வந்து வயல் வரப்புகளில் வந்து வாக் கூட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்கங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து நான் வயல்வெளியில் வந்து நடந்துட்டுருந்தேன். அந்த வயல்வெளியில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஷூஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வெறும் காலில் தாங்க நடந்தேன். எனக்கு வந்து வரப்புகளில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா எங்கள் ஐயம்மாவோடைய ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது லீவுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நெல் வயலாக இருக்கும். அந்த வரப்புகள்லாம் வந்து நடந்து போவோம். இடையே வாய்க்கா இருக்கும். அதில் அழகாக காலெல்லாம் கழுவிட்டு அழகாக அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பம்பு செட்டில் விளையாண்ட அனுபவம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளியில் நான் நடந்து போகும்போது சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே வந்து என் மைண்டில் வந்து ரீகலெக்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. அந்த வரப்பில் போயிட்டுருக்கும் போது அந்த நெல் செடியோடைய பச்சை வாசனை, அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணி பாய்ச்சுறாங்க பார்த்திங்கன்னா அதோட சவுண்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்தது. இது கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த வயல்வெளியில் வாக் பண்ணிட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லேக் இருந்ததுங்க. அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக போட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மேலே நம்ம வந்து ஏறி அழகாக அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய ஏரியா இருந்தது. காலையில் வந்து டைமில் அந்த வரப்பு வழியில் அழகாக நடந்து வந்து இந்த ஏரியை வந்து ரசிச்சுட்டு அந்த அமைதியாகவும் அந்த காற்று அந்த சூப்பராக அந்த ஜில்லுன்னு வீசுகிற காற்று சுற்றி வந்து பச்சை பசேன்னு இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சூரிய கதிர்கள் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் போட்டுட்டு பக்கத்தில் கோடாக போட்டிருப்போம். நான் யோசிப்பேன் எதுக்கு இப்படி பக்கத்தில் கோடாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் நேரில் பார்த்தேங்க. சூரியன் உதிக்கிறத வந்து மேகங்கள் வந்து மறைச்சிருக்கு. அந்த கதிர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு மாதிரி அழகாக வந்து அந்த லேக்குக்கு மேலே வந்து உருவாச்சுங்க. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் பாருங்கள். லேக்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்கங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மரம், நடுவில் வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே வாக் பண்ணிட்டு போகிற ஃபீல் வந்து கிடச்சிதுங்க.
கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததுங்க. அந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா 150 வருஷம் வந்து பழமையான ஆலமரம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரே ஆலமரம் தான். அந்த ஆலமரத்து விழுதுகள் எல்லாமே கீழே வேறாக ஊன்றி ஒரு நுழைவாயில் போல் வந்து காட்சி அளிச்சதுங்க. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மரத்தடியில் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது அவ்வளோ வேல்யூபிளாக இருந்தது. ஏன்னா அந்த மரத்தடியில் நிற்கும் போது அந்த காலை வேளையில் வந்து அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் இருக்குங்க. அந்த டைமில் வந்து அவ்வளோ ஜிலுன்னு அந்த காற்று, அந்த மரத்து மேலே வந்து காலையில் அந்த குருவி கிளி இவங்களோட சவுண்டு, பக்கத்துலேயே வந்து அந்த ஏரி, மேலே வந்து அந்த சூரிய கதிர்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் பாசிட்டிவான ஒரு எண்ணத்தையும் ஒரு சந்தோஷத்தையுமே கொடுத்தது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக இருந்தது. இந்த அனுபவம் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்டோடு வந்து இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த காலை வேலை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா சிட்டியில் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சிக்கிறோம், கடகடன்னு சமைக்கணும், கடகடன்னு ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு அமைதியை வந்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சுகமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கு கொடுத்துதுங்க. அப்படியே வாக் போயிட்டு நாங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து 8 o'clock வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. 9:30க்கெலாம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா 8:30லேருந்து 9 o'clock வரையும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9:30லேருந்து 10 o'clock வரையும் பம்பு செட்டில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து என்ன ஆச்சுன்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து நான் 8:30க்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து நாங்கள் 9 o'clock தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போனோம். மித்துக்குட்டியும் அப்போ தான் எழுந்திரிச்சார். அவங்க அப்பாவும் வந்து அப்போ தான் கிளம்புனாங்க. கிளம்பிட்டு சரின்னு கடகடன்னு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் 9:30க்கெலாம் வந்து நாங்கள் பம்ப் செட்டுக்கு வந்து வந்துட்டோங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த வீடியோலையுமே எந்த ஃபோட்டோஸ்லையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த பம்பு செட்டில் குளிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நைட் எல்லாமே அவங்க வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்லாம் கூட ஒரு சொட்டு கூட தூக்கமே கிடையாது. அதனால் பம்பு செட்டில் கொஞ்சம் நேரம் குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாடி ஹீட்டும் கொஞ்சம் தனியும் அப்படின்றதுக்காக அவங்கள பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு 2 பேரும் வந்து பம்பு செட்டில் குளிக்க வந்துட்டாங்கங்க. இப்போ குளிச்சுட்டு 11 o'clockலாம் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக நம்ம கிளம்பலாம் அப்படின்றதுக்காக அவசரமாக நாங்கள் கிளம்பணுங்க. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபோட்டோஸாவது போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ப்ரெஷர்லையுமே வந்து ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு எடுத்தது தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். அதாவது அரிபரியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க இது. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் பிளான் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் போவோம். பட் இதில் வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் வந்து இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டியும் நாங்கள் இங்கே வருவோம். அவங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்ச பிறகு திருப்பியும் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திருப்பவும் வருவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே போனவங்களா இருந்தால் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.